நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது கூரைக்கடை, ஆனங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் இந்த லெந்து காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் இந்த லெந்து நாட்கள் நமக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. நீர் உம்முடைய பலத்தை கிரியை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான என் அன்பு தேவஜனங்களே, எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, மத்தேயு 11:28, கர்த்தர் நாளில் நம்மோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த நாளில் ஒருவேளை இளைப்பாறுதலற்ற இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் இளைப்பாறுதல் கிடையாது. வருத்தங்களும் பாரங்களும் சாபங்களும் கண்ணீர்களும் நிறைந்திருக்கிறது. இந்த நாளில் ஏசப்பா அன்னைக்கு இந்த ஒருவேளை இந்த 40 நாட்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் பண்ணி இந்த நெருந்த நாட்களை அவர் அனுசரித்தார். இந்த நாளில் எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் சுமந்து விட்டார். இந்த நாளில் அவர் சிலுவைக்கு போகும் முன்பதாக பாருங்கள், இன்றைக்கி உங்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இந்த எல்லா பாரத்தையும் நான் சுமந்துட்டேன்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஏசாயா 53:4. இன்றைக்கி இந்த டிவியை பார்க்குற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் அப்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்படின்னா, இயேசுப்பா, நான் ஒரு பெரிய வருத்தப்பட்டு பாரத்தோடு இருக்கிறேன், என் பாரத்தெல்லாம் இன்றைக்கி நீங்கள் மாற்றணும், என் சுமைகளெல்லாம் நீங்கள் சுமந்துட்டீங்க, இது சாபமாக இருக்குமானால் அதெல்லாம் உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவும்படியாய் நீங்கள் செபித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 4ஆம் வசனம் சொல்கிறது, மெய்யாகவே, ஏசாயா 53:4, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய துக்கங்களெல்லாம் அவர் சுமந்துட்டாராம், நம்முடைய பாரங்கள் எல்லாம் சுமந்துட்டாராம். பார்த்தீங்கன்னா என்ன துக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பேச சொல்லும்படியாக கேட்டு சொன்ன வார்த்தை, எல்லா குடும்பங்கள்லேயும் அநேக சாபங்கள் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னெந்தம்மா இதை சொல்கிறாங்க, உண்மைதான். ஒருவேளை நீங்கள் பரம்பரையான சாபங்கள், கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறார். நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் ஒரு பெரிய விடுதலை தருவார். நமக்காய் அவர் சாபமானார், நமக்காய் அவர் பாவமானார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். பார்த்திங்கன்னா, ஆதாம்கிட்டருந்து சாபம் ஆதாமுக்கு ஆண்டவர்கிட்டருந்து சாபம் வந்தது. ஆமாம், அந்த சாபங்கள் இன்றைக்கும் வரைக்கும் ஒருவேளை ஒவ்வொருவர் மீதும் விழுந்து கொண்டே தான் இருக்கிறது. காலத்துக்கு போகாவிட்டால் அது சாபம். உண்மையிலே நீங்கள் ஏசாயா 24ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அப்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் மேல் சாபங்கள் சொரியப்பட்டன என்று எழுதியிருக்கிறது. ஒருவேளை இதெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக தான் இயேசுப்பா அந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு ஒருவேளை கிறிஸ்துவ ஜனங்கள் கூட அப்படி கட்டப்பட்டு இருக்கிறார்கள், அப்படி சாபத்தோடு கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு போகாததுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அநேக சாபங்கள்.
தன் மேல், குடும்பத்தின் மேல், பிள்ளைகள் மேலே இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம பார்த்து சொல்லுகிறார், நமக்காய் பார்த்துங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே இது தெரிந்த வசனம்தான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சாபத்தை நீக்க இயேசுவா வந்திருக்கிறார். நீங்கள் அப்படி வாங்க ஆண்டவரே, இந்த 40 நாட்கள் ஒருவேளை நீங்கள் உபவாசித்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை சில காரியங்களை நீங்கள் தியாகம் பண்ணி கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு அதை அறியாமல் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இன்றைக்கு நம்முடைய சாபத்தை எல்லாம் நான் நீக்குவேன் என்று சொல்கிறார். நம்முடைய குடும்ப சாபங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், பரம்பரையாய் வருகிற மரண சாபங்கள், பரம்பரையாய் வருகிற வியாதியின் சாபங்கள், பரம்பரையாய் வருகிற தரித்திரத்தின் சாபங்கள், பரம்பரையாய் ஒருவேளை குடிகார சாபங்கள், பரம்பரையாய் வருகிற கோபங்கள், அதெல்லாம் ஒரு சாபங்கள். இந்த சாபத்தை எல்லாம் சிலுவையிலே இயேசுப்பா செய்து முடித்தார். இது சிலுவையில் எல்லாவற்றையும் மாற்றினார். இன்றைக்கு அந்த இயேசுப்பா உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, அவர் முள்முடி சூட்டப்பட்டவராய், உண்மையிலே பார்த்தீங்கன்னா சாபம் எங்கே இருக்கும் தெரியுமா? தலைகளில் இருக்கும். நம்முடைய நம்ம வீட்டில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை பாருங்கள், நீங்கள் அப்படிலாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். என்ன சொல்லியிருக்கிறதுனா, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று வார்த்தை சொல்கிறது. ஆனால் நாம் கல்வாரியை பார்க்க வேண்டும். கல்வாரியை பார்த்து ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் சாபங்கள் இன்றைக்கு மாறட்டும் என்று நாம் கதறணும், கேட்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். என்றைக்கு ஒரு மனிதன் சிலுவையை ஆரம்பிக்கிறானோ, கல்வாரி என்றைக்கு தியானிக்கிறானோ, என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை தியானிக்கிறானோ, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவருடைய மரணங்களையும் அந்த காரியங்களை சிந்திக்க, ஒருவேளை தியானிக்க 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 குடும்ப சாபங்கள் எல்லாம் மாறும். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் சாபமே இல்லை. இல்லை தெய்வ பிள்ளையே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். எல்லாரும் பாவிதான், எல்லாரும் சாபத்துக்குட்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த சாபத்தை நீக்கும்படியா இயேசுப்பா வந்தார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசெடுத்து ஏறுகின்றார். கல்வாரிக்கு ஏன் கொல்கதா மலைக்கு போனார் தெரியுமா? நம்முடைய சாபங்களை நீக்கும்படியா. இன்றைக்கு தேவச்சனமே, ஐயோ என் குடும்பத்தில் நன்மையான காரியங்கள் நடக்கவில்லையே, எல்லாம் சாபம் பிடித்தது போல இருக்கிறதே, எதை செய்தாலும் ஆசீர்வாதம் இல்லையே என்று நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஓடி வாருங்கள், கல்வாரிக்கு ஓடி வாருங்கள். இயேசுப்பா சொல்கிறாரு, இந்த பாடுகள் நமக்காக. எப்போ உங்கள் ரத்தம் பாருங்கள், வசனம் அப்படி சொல்லுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் பார்த்தீங்கன்னா, யோவான் 19ஆம் அதிகாரம் 1-2. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவகர்கள் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். அந்த முள்முடி பதிய பதிய பதிய, எனக்கு அன்பான தேவஜனமே, இப்பொழுது கூட அப்படி சிந்தித்து பாருங்கள். அவர் முள்முடி இன்றைக்கும் பதிந்து நாம் பாவம் செய்து கீழ்ப்படியாத போது அவருடைய தலையில் நம் முள்முடியை ஏற்றுகிறோம். அந்த இரத்த துளிகள் என் குடும்பத்தின் மேலே விழட்டும் சொல்லுங்கள். என் கணவர் மேலே, எங்கள் மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே உங்கள் ரத்தம் விழட்டும். அப்படி நீங்கள் படிக்க முடியாத பிள்ளைகள், கீழ்ப்படிய முடியாத பிள்ளைகள், குடிகார பிள்ளைகள், பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, பரம்பரையாய் வருகிற ஒருவேளை டிப்ரெஷன், பரம்பரையாய் வருகிற ஒருவேளை பல விதத்தில் இருக்கிற பாவ போராட்டங்கள், இன்றைக்கு இயேசுவா சொல்கிறாரு, அந்த சாபத்தை எல்லாம் நியாயப்பிரமாண ஆண்டுகை கலாத்தியரில் சொல்லப்பட்ட வண்ணமாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சாபத்தை எல்லாம் மீட்டு கொண்டாராம். இன்றைக்கி ஓடி வாருங்கள். முள்முடி போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி முள்முடி சூட்டப்பட்ட பொழுது அந்த ரத்தம் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை நோக்கி ஓடி வருகிறது. ஏசப்பா உங்கள் ரத்தம் எங்களை கழுவட்டும் என்று கேளுங்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரீமானா ஷதனிபி கலவா, இன்றைக்கு
நீங்கள் மனம் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு என் குடும்பத்தில் நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் செபிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ரகசியமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நான் அழுது கொண்டு தான் இருக்கிறேன், எனக்கு சில காரியங்கள் நடக்கவில்லையே, ஐயோ எனக்கு முற்பிதாக்கள் செய்த பாவங்களா, எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசுபா சொல்கிறாரு, அந்த சாபத்தை எல்லாம் நான் நீக்க வந்தேன் என்று இயேசுபா சொல்கிறாரு. எப்படி கூப்பிடுவீர்களா? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவை சுமந்தவராய், ரத்தம் சிந்தினவராய், இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை, உங்கள் தொழில்துறையில் இருக்கிற சாபத்தை, உங்களுடைய ஆண்டவரே எதிர்காலத்தில் போராடி கொண்டிருக்கிற எல்லா சாபத்தை நீக்கும்படி இயேசுப்பா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த இரத்தத்துக்கு ஓடி வாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பார்த்தீங்கன்னா, சகரியா 13ஆம் அதிகாரம், சகரியா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம், முதல் வசனம் அப்படி சொல்லுகிறது, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஊற்று உண்டாயிருக்குமா? யாருக்கு தெரியுமா? அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின், நமக்கு தான். இதை பார்த்து கொண்டிருக்க எனக்கு அன்பான எல்லா தேவ ஜனங்களே, எல்லா ஜனங்களும் ஒருவேளை நீங்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசுவா சொல்கிறாரு, ஒரு ஊற்று உண்டாயிருக்கிறது. ஊற்று வரும்போது எல்லாவற்றையும் பிடுங்கி வெளியே கொண்டு போய்விடும். இன்றைக்கு அந்த வசனம் பாருங்கள், ஊற்று யார் தெரியுமா? இயேசுப்பா தான் ஊற்று. பாருங்க, தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஊற்று உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு அந்த ஊற்று உங்களை நோக்கி கடந்து வருகிறது. உங்கள் தொழில்துறைகளிலே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தடையாய் அது சாபமாய் இருக்கிறதோ, ஒருவேளை பல வியாதிகள், பல போராட்டங்கள், பல வருத்தங்கள், பல பயங்கள், பல தூக்கமின்மை, எல்லாவற்றையும், ஒருவேளை கேன்சர் வியாதியில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அந்த சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசுவா சொல்கிறாரு, உனக்காக ஒரு ஊற்று திறந்திருக்கிறது. அதுதான் கல்வாரியிலே திறக்கப்பட்ட ஊற்று. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. தேவச்சனமே, இன்றைக்கு ஆண்டவரே, இந்த உங்கள் ரத்தம் என் குடும்பத்தை முற்றிலும் கழுவட்டும் என்று ஜெபிங்க. ஆமாம், இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார். பாருங்கள், நான் கூட அப்படி சாபத்தில் கட்டப்பட்டிருந்தேன். அப்படி ஒரு போராட்டங்கள், எதை எடுத்தாலும் தடையாக இருக்கும். எதையும் நான் சந்தோஷமாக செய்ய முடியாது. குடும்பத்தில் பிள்ளைகளோடு அவ்வளோ சாபத்தை நீக்கினார். ஏனென்றால் அவர் சாபத்தை நீக்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆமாம், ஊற்று அப்படி ஜோமணி பாருங்க, ஊற்று வந்தால் எப்படி இருக்கும்? வந்து கொண்டே இருக்கும். இந்த இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் உறையவில்லை, உறையலை, அது இன்றைக்கும் ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. வேறு எங்கேயும் போவாதங்க, வேறு எங்கேயும் பாவம் சாபங்கள் நீக்க முடியாது. சாபத்தை நீக்க வேறு வழி கிடையாது. எந்த தண்ணி எதுவும் மாற்ற முடியாது. சிலுவையில் சிந்தின ரத்தம் நமக்காய் சாபமான கல்வாரியை பாருங்க, இயேசுப்பாவை பாருங்க. இயேசுப்பா அப்படி வந்திருக்கிறார், உங்கள் இல்லத்துக்கு வந்திருக்கிறார், ஊற்று உண்டாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நடக்கப் போவது என்றவென்றால் நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இதுவரைக்கும் நீங்கள் சாபத்தை அனுபவித்திருக்கலாம், பாவத்தை ஒன்றுமே நடக்கவில்லையே, எங்கள் வீட்டில் நீங்கள் ஒன்றுமே நடக்கலையே, நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். இன்றைக்கு ஓடி வாருங்கள், மனக்கசந்து அழுங்க. ஒருவேளை சில குடும்பங்களை குடும்பமாக கூட உட்கார்ந்து அழுது ஜெபிக்கலாம். குடும்பமாக, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள் எதிர்காலமே சூறையாடப்பட்டு விட்டது. அநேக பெற்றோர்கள் அழுறாங்க, ஐயோ பிள்ளை வேலை இழந்துட்டான், ஐயோ குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறது, ஐயோ குடும்பம் மக வந்து இங்கே இருக்கிறா, மருமக அங்கே போயிட்டா, பல காரியங்கள். இதெல்லாம் சாபத்தை குறிக்கிறது. தேவஜனமே, பிசாசு போராடுவான், ஆனால் சாபம் மன்னிக்கப்படும் போது
நம்முடைய ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். இந்த வசனம் அப்படி சொல்லுகிறது. சகரியா 8:13 புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. இன்றைக்கு கல்வாரிக்கு வருவீர்களா? கல்வாரியை பார்த்தீங்கன்னா அந்த லெந்து டேஸ் மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கலாம். ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரி அவர் பட்ட பாடுகள், நமக்காய் சிலுவை சுமந்ததை, பிலாத்து அரண்மனையில் அடிபட்டதை, எருசலேம் வீதியெல்லாம் தூக்கி சுமந்ததை, ரிபலவ தேவச்சனமே கல்வாரிக்கு ரீமனா கபா கெத்சமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபம் எத்தனையோ யோசித்து பாருங்க. ஆரம்பத்தில் இருந்து கொல்கதா மலைக்கு போகும் வரைக்கும், அவர் ஜீவனை கொடுக்க வரைக்கும், அந்த கல்வாரி அப்படி சிந்தித்து பாருங்கள். எத்தனையோ முறை கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு மாபெரும் விடுதலை, குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாக விடுதலை. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க தேவஜனமே, உன் குடும்பத்தின் சாபத்தை இன்றைக்கு இயேசு மாற்றிக்கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கல்வாரிக்கு ஓடி வாருங்கள், குடும்பமாக செபிங்க. எங்கள் குடும்பத்தில் ஒருவேளை நாங்கள் ஆலயத்துக்கு போகாமல் இருந்துட்டோம் ஐயா, அநேக வேளையில் நாங்கள் உங்களுக்கு காணிக்க கொடுக்கலப்பா, நாங்கள் உங்களை தேடலை ஆண்டவரை, நாங்கள் கீழ்ப்படியிலப்பா, நாங்கள் உலக பிரகாரமாக ஓடிட்டோம், மன்னிப்பு கேளுங்க. வேறு எங்கே போனாலும் சாபம் மாறாது. கல்வாரிக்கு வந்தால் மட்டும்தான் அவர் நமக்காய் சாபமானார், நமக்காய் தரித்திரரானார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நமக்காய் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் மாறினார். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினார் உன் தேவனாகிய கர்த்தர் இந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உன்னுடைய குடும்ப சாபத்தை, பிள்ளைகள் மேலே இருக்கிற சாபத்தை, படிக்க முடியாத சாபம், திருமணமாகாத சாபம், குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுகிற எல்லா சாபங்கள், எல்லா கூற்றுகளை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அப்படி சொன்னால் சொன்னதே. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமான புத்திரனும் அல்ல. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறப்போகிறோம். இவர்கள் எப்படி இருந்தாங்க? இவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் சாபமெல்லாம் மாறுகிறது. ஒரு மனிதன் சாபம் மாறும்போது மாத்திரமே அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். வாசலில் படுத்திருக்கிற பாவங்கள், தலை மேலே இருக்கிற சாபங்கள், இதெல்லாம் இன்றைக்கு ஏசப்பா உங்கள் ரத்தம் கழுவட்டுன்னு கொஞ்சம் கதறுங்க, அழுங்க, செபிங்க. எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ, எதுக்கெல்லாம் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, இன்றைக்கி கர்த்தர் மாற்றுவார். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, முதலாவது சாபம் மாறுகிறது. இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், கர்த்தருடைய வார்த்தை 23ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற 34ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்குமே இது தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, லூக்கா 23:34 கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். நமக்கு கள்ளன் வருகிறான். இயேசுப்பா சிலுவையில் தொங்கும்போது கள்ளன் எப்படி பாருங்கள், இந்த நாளில் கூட எனக்கு அப்படி ஆண்டவர் பேசினார். என்ன சொல்கிறான் பாருங்களேன். 42ஆம் வசனம், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மனசாட்சி பாவம் செய்துவிட்டு அங்கே சாபம் மாறுகிறது, இங்கே மனசாட்சி குத்தி கொண்டு இருக்கிறதா? அநேக வாலிபர்கள் தவறை செய்துவிட்டு தூங்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கற்பை இழந்து விட்டார்கள். தேவப்பிள்ளையே, ஆண்டவர் இந்த நாளில் குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த காரியத்தை ஒருவேளை நாம் கள்ளனைப் போல கல்வாரிக்கு ஓடி வருவோம். ஒருவேளை முதியோர்களாக இருக்கிற நாம கூட ஒருவேளை வாலிபத்தில் சில பாவம் செய்திருக்கலாம். ஒருவேளை நம்ம திருப்தியாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை கள்ளனை போல மனசாட்சி உங்களை குற்றி கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் அப்படி சொன்னார். பார்த்தீங்கன்னா, ஓடி வாருங்கள். இன்றைக்கு அதுக்கும் கல்வாரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஒரு 2 பேர் வர்றாங்க, 3 பேர், அதில் 2 பேர் 3 பேர் அறியப்பட்டிருக்காங்க, அதில் இயேசுப்பா இருக்காங்க. 39ஆம் வசனம் சொல்லுது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஒருவன் இகழ்றான், அவனுக்கு மனதில்லை. ஒருவன் அர்ப்பணிக்கிறான்.
இகழ்கிறது நாங்களாம் அப்படிலாம் தவறே செய்யலை அதெல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அநேகர் தேவப்பிள்ளை இன்னைக்கு காலம் போகிற போக்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமாய் போய்கொண்டு இருக்கிறது. ஆண்டு சொல்கிறாரு, மனசாட்சி குத்துப்பட்டுக்கிட்டு இருக்குமானால் இன்றைக்கு கல்வாரிக்கு வருவோம். வந்து ஆண்டவரே இயேசுவை நோக்கி கேட்குறான் பாருங்க. இயேசுவை நோக்கி ஆண்டவரே ஒரு ஜெபிக்கிறார். இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். அதை செய்தார். ஏனென்றார் அவர் மனதுருக்கத்தின் ஆண்டவர். மத்தேயு என்ன மனசாட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தா கர்த்தருடைய வார்த்தை, எனக்கு அன்பான தேவஜனமே, மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், எல்லோரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நம்ம வேதத்தை வாசிக்க அதில் புதை பொருள் மட்டுமல்ல, அது முத்துக்கள் இருக்கிறது, அது பரிசுத்தப்படுத்தும். பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்கிறாரு 20ஆம் வசனம், மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படின்னு, மனுஷருடைய இதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கவனைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். இது எல்லாம் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கு கல்வாரிக்கு ஓடி வருவோம். சிலுவையில் எனக்கு அன்பான பெற்றோரே, எல்லாருமே பேசுகிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நம்ம பரலோகமே போக முடியாது. ரொம்ப கவனம். ஆமாம், எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கி ஆண்டுட்டு வருவோம். ஆண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்தும். பாருங்கள், ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன். எப்படின்னா, இந்த பாவங்களெல்லாம் மனுஷன் நமக்குள்ளே இருக்குதான் அப்படின்னு இயேசுவா சொல்கிறார். மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிடுறோம். ஒரு நாள் ஒரு ஊழியர் சொன்னாராம், அப்படி சொல்கிறார். எப்படின்னா, பரலோகத்தில் அம்மாமாரெலாம் அழுதுட்டுருப்பாங்கன்னு. அப்போது ஒரு தாயாருக்கு கோபம், அது எப்படி பரலோகத்தை ஏன் அம்மா அழணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அந்த ஊழியர்கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், 3 பிள்ளைகள் இருக்கிறது என்று. ஒரு நாள் 3 பிள்ளைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு பிள்ளைய 2 பிள்ளைங்கள வேத வசனத்தின்படி கண்டிஷனாக நம்ம வளர்த்து ஆலயத்துக்கு வாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்றி பிள்ளைகளை எப்படியாவது கட்டாயப்படுத்தி ஆலயத்துக்கு கூப்பிட்டு போயிடுறோம். 3ஆவது பிள்ளைங்க சில செல்ல பிள்ளைங்க, கடைசி பிள்ளைன்னு சொல்லி வீட்டில் தூங்குடான்னு சொல்லி வச்சிடுறோம். அதனால் அது என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நாளில் பரலோகத்துக்கு தாயார் எல்லோரும் போயிட்டாங்க. அப்பொழுது அந்த தாயார் கேட்காங்க. ஒரு பையன் வந்து சொல்கிறான், மூத்தையும் வந்து, அம்மா நீங்கள் என்னை கண்டிஷன் பண்ணி வேத வாசிக்க சொல்லி சண்டே கிளாஸுக்கு அனுப்பி என்னை நடத்துனதுனால நான் இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் தனி ஒரு வீட்டை கட்டி தந்திருக்கிறார் என்று சொன்னானா. நான் ஆண்டவரோடு இருக்கிறேன்னு சொன்னேன். இன்னொரு தம்பி வந்து 2வது மகன் சொன்னானா. பாருங்கள், பரலோகத்தில் அப்படி ஒரு சம்பாஷணை நடக்குதான். அப்போ இந்த பையன் சொன்னானா, அம்மா என்ன நீங்கள் ரொம்ப வேதவசனம் சொன்னாலும் சாப்பாடுன்னு சொல்லி முழங்கால் போட வைப்பீங்க. நான் அன்றைக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஆனால் எனக்கு கீழ்ப்படிந்ததுனால இன்றைக்கி நான் இயேசுவோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. அப்போது 3வது மகனை எங்கே என்று கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கதவு திறக்கப்பட்டதான். திறந்த உடனே அங்கேருந்து அழுறானா, அம்மா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அம்மா நாங்கள் நரகத்தில் கிடக்கிறேன், என்னை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க என்ன. அப்போ தாயார் ஜோபிச்சு கேட்டாங்களாம். என்ன சொன்னாங்களாம் தெரியுமா? ஐயா, நான் மிஷினரி ஸ்தாபனத்துக்கெலாம் 40,000 சம்பளம் சேலரி காணிக்க கொடுத்தேன். எனக்கு என் பிள்ளைய தூக்குங்க, எங்கள் பிள்ளைய பரலோகத்துக்கு வேணுமே அப்படின்னு கேட்கும்போது அங்கே என்ன சத்தம் கேட்கப்படாது, கதவு அப்படியே அடைக்கப்பட்டதான். எனக்கு அன்பான தேவஜனமே, நீ வீட்டில் இருந்துக்கோ, இல்லை பிள்ளைகளை நாம் எப்படிக்க நாம் செபிப்போம். ஒருவேளை குற்ற மனசாட்சியோடு பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம படிக்க வைக்கிறோம், பிள்ளைகள் காலேஜுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஆனால் பிள்ளைகளெல்லாம் பல விதத்தில் தவித்துக்கும் எல்லாருக்கும் தெரியுது. நான் வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நாம் பிள்ளைகளுக்காக கதறுவோம், செபிப்போம். கல்வாரி ஒருவேளை நம்ம பிள்ளை மனசாட்சி இன்றைக்கு கள்ளனை போல இருப்பானால் பூசி மொழுக வேண்டாம். நமக்காக அவர் பாவமானார். ஏன் தெரியுமா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு,
என் பிள்ளைகளெல்லாம் கல்வாரிக்கு கொண்டு வா. நம்ம பிள்ளைகளெல்லாம் கல்வாரிக்கு கொண்டு வருவோம். வாலிபர்களெல்லாம் கொண்டு வருவோம். பெற்றோரெல்லாம் கொண்டு வருவோம். குடிகாரர்களெல்லாம் கல்வாரிக்கு கொண்டு வருவோம். மனசாட்சி குத்தப்பட்டு கொண்டு இருக்கிற கள்ளன் கூட அந்த கடைசி நேரத்தில் கண்டு கொண்டான், ஆண்டவராகிய இயேசுவோடு வாழ்ந்து விட்டான். இந்த நாட்களில் நரகத்துக்கு ஒருவரும் போகக்கூடாது. அப்படி நாம் செபிக்க வேண்டும். ஒரு வசனம் சொல்கிறது, எனக்கு அன்பான தேவச்சனமே, 2 கொரிந்தியர் 5:21 பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 5:21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாராம். நமக்காக அவர் பாவமானார், நமக்காக அவர் சாபமானார், நமக்காக அவர் தரித்திரரானார். நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் துரத்தினங்களை அதிகாரிகளை உரிந்து கொண்டு சிலுவையிலே ஆணி எடுத்து வெளியரங்கமான கோலமாக்கி நம்மை ரட்சிக்கும்படியாய், நம்முடைய பிள்ளைகளை குற்ற மனசாட்சியிலிருந்து தூக்கி எடுக்கும்படியாய் இன்றைக்கு இயேசு வந்து கொண்டு இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரே, நான் உங்கள் சமத்துக்கு ஓடி வருகிறேன் அப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்கள், நம்ம கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய திருப்தி, நான் பாவமே செய்யலை. இல்லை தெய்வ பிள்ளையே, எல்லாருமே குறைவுள்ளவர்கள். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கமிடுவான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு ஓடி வருவீர்களா? உடைய குடும்ப சாபங்கள் இன்றைக்கு மாறும், ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள், ஆசீர்வாதம் உண்டாகும். 2வது, இயேசுப்பா அடிமையிட்ட சொன்னார், அநேகர் கள்ளனை போல குற்ற மனசாட்சியோடு ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். ஒருவேளை அந்த பட்டியலில் இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் அதுக்கும் விடிவு உண்டு. தற்கொலை பண்ணிடாதீங்க, பயந்துடாதீங்க, ஓடிடாதீங்க. எங்கேயாவது ஓடிடலாம், இல்லை பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அவர் வருவார். இயேசுப்பா இன்னைக்கு சொல்கிறாரு, ஓடிவா, நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 20, 21, 22 சொன்ன வண்ணமா எல்லா சுத்தத்தை நீக்கி நான் உன்னை என்னோடு கூட சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். சாபத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை கர்த்தர் உனக்கு தர காத்திருக்கிறார். ஓடி வாருங்கள். வேறு எங்கேயும் விமோசனம் கிடையாது தேவ பிள்ளையே, கல்வாரி மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் நினைக்க இன்றைக்கு ஜெபிச்சா கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். ஒரு இரவு அவருக்கு போதும், ஒரு செகண்டு போதும், கல்வாரிக்கு ஓடிவா, மனக்கசந்து ஓடிவா. என் பெற்றோரை, இதை பார்த்து கொண்ட ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, ஒருவேளை ஊழியர்கள் குடும்பத்தில் கூட அநேக காரியங்கள், நம்முடைய காரியங்கள் சாபங்கள் இருக்கிறது. ஏழைகளுக்கு தன் கண்களை விலக்குகிறவனுக்கோ கர்த்தருடைய வார்த்தை சொல்ல அநேக சாபங்கள் வரும் என்று வேதத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. இன்றைக்கு எல்லா சாபங்களை மாற்றும்படி இயேசுப்பா ரத்தம் உங்களை இல்லங்களுக்கு வருகிறது. ஓடி வாருங்கள் தெய்வ பிள்ளையே. அப்பா, உங்கள் ரத்தம் என்னுடைய சாபத்தை எல்லாம் நீக்கட்டும். கேளுங்க, கதறுங்க, கொஞ்சம் கதறுங்க. ஒருவேளை இரத்தக்கரை பட்டால் அது நல்ல சோப்பட்டால் கூட போகாது. ஆனால் சாபத்தை நீக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில், பிள்ளைகள் மேலே, குடும்பத்தின் மேலே, தொழில் மேலே, ஊழியங்கள் மேலே, நம்முடைய பிள்ளைகள் படிப்பு மேலே, வேலை மேலே, அவருடைய திருமணங்கள் மேலே, அவருடைய எதிர்காலத்தின் மேலே, நம்முடைய திருச்சபைகள், எல்லா தேவச்சனங்கள் மேலே ஷபல வாக்கவா எல்லா சாபங்களை நீக்கும்படியா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுப்பா வந்திருக்கிறார். இயேசுப்பா உங்கள் இல்லத்துக்கு வருகிறார். ஒரே கவா அவர் ரத்தம் சிந்துகிறவராய் இதோ உங்களை மீட்கும்படி வந்திருக்கிறார். உங்களை மீட்கும்படியாய் வந்திருக்கிறார். இன்றைக்கு மீட்புக்கு ஒப்புக்கொடுங்க. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்தின் குற்ற மனசாட்சியிலிருந்து உங்களை மீட்க வந்திருக்கிறார். ஓடி வாருங்கள், கல்வாரிக்கு ஓடி வாருங்கள். கவா மூடி மறைக்காதீர்கள். பெற்றோர் அநேக பிள்ளைகளை பாவத்தை மூடி மறைக்கிறீர்கள். கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். மூடி மறைக்காதீர்கள். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார். இன்றைக்கு உங்களுக்கு இந்த ரத்தம் நன்மை செய்யும். அது நன்மை செய்யும். அந்த நன்மை செய்யும். சாபத்தை நீக்கிறது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு இயேசுவை சேர்த்துக்கொள்வது மாத்திரமல்ல, இந்த ரத்தம் உங்களுக்கு நன்மை செய்யும். குடும்பத்தில், ஊழியத்தில், சரீர சுகத்தில், எல்லாவற்றிலும் எல்லா தரித்திரங்களும் மாறுகிறது. கட்டுக்கள் அவிழ்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. நுகங்கள் முறிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா போராட்டங்களும் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மந்திரங்கள் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா உபாதை அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மரண உபாதைகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இனி பாவம் செய்யாதபடி எங்களை நடத்தும் என்று ஒப்புக் கொடுப்பீர்களா?
பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர் பாரின் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகர் பாரின் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தவரே. உங்க சுமையெல்லாம் அவர் சுமந்து விட்டார். உங்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் இன்றைக்கு நீக்கி விட்டார். உங்களுடைய குற்ற மனசாட்சியெல்லாம் இயேசு மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஓடிவா, கல்வாரி ஒவ்வொரு நாளும் தியானிப்போமா. இரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை மூடி போடாதீர்கள், தியானியுங்கள். அதில் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவித்து வெற்றியுள்ள வாழ்க்கை. எந்த பாவம் உங்களுக்கு மேற்கொள்ள முடியவில்லையோ வெற்றியுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, பரலோகத்துக்கு போக வேண்டிய வாழ்க்கை. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு இதை பார்த்து கொண்ட தேவச்சனமே, ஓ ரிபலவா, மரண போராட்டத்தோடு இருக்கிறாய் அல்லவா, கர்த்தர் அதை விடுவிக்கிறார், உன்னை விட்டு வைக்கிறார். ஷபகந்தரா ரிமனோசி கெட் அவுட் டச் இயேசுவின் இரத்தத்தினால். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்கள் கருத்தில் கொடுத்துட்டேன் ஐயா. நீர் சொன்னீர், என் ஜனத்தை சாபத்திலிருந்தும் என் ஜனத்தை பாவத்திலிருந்தும் விட்டுவைப்பீராக. இனி பாவம் செய்யாதபடி, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீரே. ஓ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீர். அதிக கேடு உண்டாகாதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீர். அதிக கேடு உண்டாக்குனது போதும் ஐயா, போதும். வார்த்தையினாலே, பார்வையினாலே, செய்கையினாலே, பலவித காரியங்களினாலே அதிக கேடு உண்டாக்கி கொண்டது போதும். தேவ ஜனங்களே, பார்த்து கொண்டிருக்க எல்லா ஜனங்களும் அதிக கேடுகள் எல்லாரையும் விட்டு விலகட்டும். உங்கள் ரத்தம் இவர்களை மூடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாருக்குள்ளே பாயட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விட்டுதலை ஊற்றல்லவா, ஊற்றல்லவா. இந்த ஊற்று நன்மை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மை செய்யட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.